ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா என்னோடய ருட்டீன், என்ன நான் வீட்டில் பண்ணுறேன், என்னோடய ஒர்க்கெலாம் எப்படி முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் அப்படின்றது தான். மார்னிங்லேருந்து போட்டிருக்கேன். எனக்கு இருந்த டைம் வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடு எப்படி நைட்டு நான் எப்படி வச்சுட்டு போகணும், என் கிச்சனை அப்படி தான் இருக்கும். சரிங்களா, இப்படி தான் நீட்டாக அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். பால் வந்து காய்ச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அது ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய வேலை. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக வாசப்படி தான் போயிட்டு கோலம் போடணும். இது நேற்று போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு நம்ம புது கோலம் போடணும். போட்டாச்சு. பார்த்திங்களா, பிடிச்சிருக்கேன் அந்த கோலம். நானும் கோலம் வீடியோலாம் போடணுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் டைமே இருக்க மாட்டுது ஆஃபீஸ்க்கு இருக்க போகிறதுனால. பால் நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ பருப்பு சாம்பாருக்காக பருப்பு வச்சுருக்கேன். பால் இது பண்ணவுடனே காஃபி போட போகிறேன். காஃபி போட்டு எல்லோருக்கும் கொடுத்துட்டு பசங்களுக்கும் அவருக்கும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒர்க் அடுத்து முடிஞ்சிடும். சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன். ஃபுல் வீடியோ என்னால் பெருசாக கவர் பண்ண முடியல. ஏன்னா காலையில் டைம் தான் இருக்கலே நம்ம பரபரப்பாக இருப்போம். அதனால தான் என்ன லன்ச்சுன்றதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எடுத்து நிறைய இதெல்லாம் எடுக்க முடியல, பாத்திரம் விளக்குறது அதெல்லாம். சரிங்களா, இன்றைக்கி நான் என்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார், வெஜிடபிள்லாம் போடல, அப்படியே தனி சாம்பார் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு சின்னவன் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவான், அதுக்காக இது வந்து மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கருணக்கிழங்கு, அவனுக்கு ரெண்டுமே கொடுத்து விட்ருக்கேன். கருணக்கிழங்கு ஒரு மீனும் கொடுத்து விட்ருக்கேன். எது அவனுக்கு பிடிக்குதோ அவன் சாப்பிட்ருவான். மேக்ஸிமம் ரெண்டுத்தையும் சாப்பிட்ருவான். அதனால தான் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். நான் வந்து அதுக்கப்புறமா வந்து துணி, மிக முக்கியமான வேலையே துணி தாங்க. அதையும் துவைச்சி காய போட்டாச்சு. இது என்னோடய லன்ச் பாக்ஸும் நான் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு ரொம்ப. அதனால் சரி சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை அப்புறம் கார சட்னி பண்ணியிருக்கேன். இது வந்து லாங் வீடியோவை போடணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை. டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஃபீஸ்க்கும் நானும் கிளம்பிட்டேன். 9:30க்கு ஓடணும் இல்லைங்களா, கிளம்பிட்டேன். இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.